நம்ம எல்லாருக்குமே பாராட்டு பெறுவது என்றால் ரொம்பவே பிடிக்கும். அதையும் தாண்டி நமக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைகள் பாராட்டப்படுவதை பார்க்கவும் கேட்கவும் எல்லாருக்குமே பிடிக்கும். எனி பேரண்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர். அதுல ஒன்னும் பாகுபாடே கிடையாது. நானும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான், இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும். என்னன்னா, அந்த குழந்தை செய்ததுக்குரிய விஷயத்திற்கான பாராட்டுதலை நம்ம வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரைட்டு. பட் அதையும் தாண்டி செஞ்சதை விட அதிகப்படியா பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காக இல்லாதது பொல்லாததை எக்ஸ்ட்ராவா சொல்றது, இல்ல ஒண்ணு செய்யாத ஒரு விஷயத்தையே செஞ்ச மாதிரி சொல்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பேச்சு போட்டியில கலந்துட்ட பொழுது ஒரு 3-4 குழந்தைங்களுக்கு மத்தியில நம்ம குழந்தையும் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்கன்னா வெளியில என்ன சொல்லிக்கிறது, அந்த ஜட்ஜ் இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த குழந்தையும் பெர்ஃபார்ம் பண்ணதில்லைன்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றது. ஒரு 97-98 மார்க் வாங்கின குழந்தைய என் குழந்தை சென்டம் தெரியுமா அப்படின்னு சொல்றது. இல்லனா ஒரு போட்டியில கலந்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வந்திருக்கும், அவங்களுக்கு என்ன தெரியவா போறதுன்னு அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் தெரியுமா அப்படின்னு எக்ஸ்ட்ராவா 1னா 10ன்னு சொல்லுவாங்கன்னு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது. இது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு ஓஹோ ஒருவேளை அந்த அளவு வந்தா மட்டும்தான் அது பாராட்டோ, அப்போ அந்த வார்த்தைகளை கேட்கணுங்கிறதுனால அந்த அளவுக்கு முன்னேறணுங்கிறது தோணாம என்ன பண்ணாலும் சரி அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தெரியாம நாம விதைச்சிடுவோம். அது பண்ணவே கூடாது. கடைசியில என்ன ஆகும்னா, அந்த அப்ரிசியேஷனுக்கு ஏங்கி 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 அது கிடைக்காத போது மனசு உடைந்து விடும். அது பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைக்கு அப்ரிசியேஷனை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தரோமோ, அதே மாதிரி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அதையும் எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்னு நாம சொல்லி தரணும். அப்பதான் நாம ஒரு நல்ல குழந்தைய, ஆரோக்கியமான வலிமையான குழந்தைகளை வளர்க்கிறோம்னு அர்த்தம். சக்சஸ்ஃபுல்லான குழந்தைகளை வளர்க்கறத காட்டிலும் நல்ல மனதளவுல ஆரோக்கியமான வலிமையான குழந்தைகளை வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை, இல்லைங்களா? நல்லதே நடக்கும்.